அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் கால ரப்பிர்ஜிஊன், அந்த மரணத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், அந்த மரணத்தை எதிர்கொள்ள துணியாத ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஒரு விடயத்தை அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்பான். கால ரப்பிர்ஜிஊன், ரப்பே என்னை மீண்டும் இந்த உலகத்திலே வாழச் செய்வாயாக. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எதற்கு என்றால் நான் பல அமல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதனை நான் செய்யவில்லை. நான் விட்டு வந்த அந்த நல்ல அமல்களை செய்ய போகிறேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. எனக்கு மீண்டும் உலகத்திலே வாழ்வதற்கு வாய்ப்பளி. இந்த அழகான ஒரு நோக்கம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், கல்லா, அது நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இந்த வார்த்தையை பொறுத்தவரைக்கும் இது இவனுடைய வெறும் வார்த்தையாகும். இதிலே எந்த பிரயோஜனங்களும் கிடையாது. வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், இந்த மரணம் என்றொன்று வந்துவிட்டது என்றால் அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு திரைமறைவு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படும் வரைக்கும் அவன் அந்த திரைமறைவிலே அந்த மறுமையை நோக்கி செல்லவும் முடியாமல், உலகத்தை நோக்கி திரும்பவும் முடியாமல் அவன் வாழுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த மரண நேரத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகிலே நாம் எந்த அளவுதான் ஒரு தைரியசாலியாக அனைத்தையும் முகம் கொடுக்க துணிவுள்ளவர்களாக இருந்தாலும் எம்மால் அந்த மரணத்தை தோற்கடிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது அம்சம், அந்த மரணம் எமக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே யாரும் நினைவுபடுத்தாமல் நாங்களாக புரிந்து கொள்கிறோம், நான் விட்டு வந்த நல்ல அமல்களை செய்ய போகிறேன், எனக்கு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் கேட்பதாக அல்லாஹ் எமக்கு கூறுகிறார்.